எக்ஸசைஸ் 3.2ல செகண்ட் சம்மு, செகண்டில் ஃபிஃப்த்து சம்மு. இப்போ இது ரெண்டையும் ஃபேக்டர்ஸாக மாற்றணும் இல்லையா? ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கலாம். 2x² மைனஸ் 5x மைனஸ் 3 இல்லையா? இது ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. இதை ஃபேக்டர்ஸாக மாற்றிக்கலாம். இது என்னது? 2 × 3 6 மைனஸ் 6, இது மைனஸ் 5 1 மைனஸ் 6 போட்டுக்கலாம். 1 × 6 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -5 வந்துடும் இல்லையா? ஸோ இது ஃபேக்டர்ஸாக மாற்றியாச்சு. இப்போ இந்த 2 இருக்கு இல்லையா? இந்த 2 டிவைட் பண்ணிங்க. டிவைட் பண்ணா மிச்சம் ஆகிடும். இது 3 ஆகிடும். அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எக்ஸு ப்ளஸ் 1/2, அப்புறம் இது எக்ஸு மைனஸ் 3 = 0 இல்லையா? இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x + 1 x மைனஸ் 3, இதுதான் இதோட ஃபேக்டர்ஸு. சரிங்களா? அடுத்து இதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்போம். 4x² மைனஸ் 3x. இப்போ இது ஸ்கொயரில் மாற்றிக்கலாம். இதை 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? 2 × x ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இதை 6 ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா? 6 × 6 36. 2x ஹோல் ஸ்கொயர்னா 2 × 2 4 ஆகிடும். இது x² ஆகிடும். ஓகேங்களா? இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ஃபார்மேட் எப்படி இருக்குது பாருங்கள். a² மைனஸ் b² ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா எப்படி இருக்கும்? a + b a - bன்னு இருக்கும். அப்போ இதை அப்படியே மாற்றிக்கலாம். 2x மைனஸ் 6, அப்புறம் 2x + 6. இந்த 2 வெளியே கொண்டு வர பார்க்கலாம். ஏன்னா இங்கே x மைனஸ் 3 இருக்குது இல்லையா? ஸோ இது இல்லைன்னா வருதான்னு பார்ப்போம். இந்த 2 வெளியே கொண்டு வந்தால் 2 × x மைனஸ் 3, எதுலேயும் 2 வெளியே கொண்டு வந்தால் 2 × x + 3. இந்த 2 × மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? 4 x மைனஸ் 3, அப்புறம் x + 3. இப்போ எல்சிஎம் எழுதிக்கலாம். எல்சிஎம் ரெண்டுத்துக்கும் ஃபஸ்ட்டு இதுக்கு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனுக்கு என்ன இருக்குது? 2x + 1, அப்புறம் x மைனஸ் 3. செகண்ட் ஒன்றுக்கு இந்த இதுக்கு 4 × x மைனஸ் 3, அப்புறம் x + 3 இல்லையா? ஸோ இது ரெண்டும் காமனாக இருக்குது. அதனால் இதை 1 டைம் எழுதிக்கலாம். x மைனஸ் 3 எக்ஸ்ட்ரா என்ன ஆகுது? இது இருக்குது 2x + 1, இதில் எக்ஸ்ட்ரா 4 இங்கே போட்டுக்கலாம். இது x + 3. அவ்வளோதான் இதோட ஃபேக்டர்ஸ். தேங்க்யூ.